மழையில் காப்பாற்றிய சோம்பேறி பறவைகள். பறவைகளோட ஊர்ல வாழ்க்கை எப்பவும் போலவே போய்கிட்டு இருந்துச்சு. எல்லாரும் அவங்கவுங்க வேலையில பிஸியா இருந்தாங்க. இதுல புஜ்ஜி குருவி, சின்ன காக்கா, பன்னு கிளி மட்டும் எப்பவும் எந்த வேலையும் செய்யாம ரொம்பவும் சோம்பேறித்தனமா தான் இருப்பாங்க. இவங்க 3 பேரும் டிகிரி ஹோல்டர்ஸ். ஆனாலும் வேலைக்கு போகாம வெட்டியா தான் இருந்தாங்க. இப்படி இருக்கும்போது ஒரு நாள் காலையில வீட்ல எழுந்திருக்காம இன்னும் படுத்து தூங்கிக்கிட்டு இருக்கிற தான் பொண்ணு புஜ்ஜிய பார்த்து துணி ரொம்பவும் கோவப்பட்டான். சத்தமா கத்தி அவளை எழுப்புனா. ஏ புஜ்ஜி, முதல்ல எந்திரிடி. சூரியன் நெத்திக்கு மேல வந்தா கூட இன்னும் பெட்ஷீட்டை போத்திக்கிட்டு அப்படியே படுத்து தூங்குறியே, உனக்கு பொறுப்புங்க இருக்குதா இல்லையா? புஜ்ஜி கண்ணை தொடச்சுக்கிட்டு ரொம்ப கோவமா, ஐயோ அம்மா, என்னம்மா இன்னும் 8 மணி கூட ஆகல, என்னம்மா உங்களது பிரச்சனை? நைட்டு முழுக்க அந்த டிகிரி புக்க படிச்சு எனக்கு தூக்கமே இல்ல. இன்னும் கொஞ்ச நேரம் தூங்குனா என்ன உங்களுக்கு? அப்போ துணி கோவமா, என்னது டிகிரி புக்ஸா? அந்த டிகிரி முடிச்சு எவ்வளவு வருஷங்களாச்சு, இன்னும் அந்த டிகிரி சர்டிபிகேட் எல்லாம் ஒரு மூலையில தான் விழுந்து கிடக்குது. நீங்க வேலைக்கு போற மாதிரியே தெரியல. நீ சோட்டுவோட பையன் பன்னு, சிச்சுவோட பையன் சின்னு சரியான சோம்பேறிங்க. சோட்டுக்கிளி அவளுடைய வீட்டுல பன்னுவ பார்த்து ரொம்ப கோவமா, ஏ பன்னு, முதல்ல எந்திரிச்சு வெளிய போ. சாப்பிட்டு உட்கார்றதா உன் வேலை? வயலுக்கு போய் துணி சித்திக்கு ஹெல்ப் பண்ணு சொன்னா அது முடியாது. அந்த புஜ்ஜி சின்ன கூட சேர்ந்து சோம்பேறி ஆயிட்ட. அப்போ பன்னு கிளி தூங்கிக்கிட்டே, ஐயோ அம்மா, நீங்க வேற. இங்க பாருங்கம்மா, நாங்க நல்லா படிச்சவங்க இந்த கிராமத்துல போய் வேலை செய்யனா எங்களால செய்ய முடியுமா? எங்க படிப்புக்கு ஏத்த மாதிரி வேலை கிடைக்கணும்ல. இன்னொரு பக்கம் சிச்சு காக்கா ரொம்பவும் கோவமா சின்னுவ பார்த்து, உன்னை ஃப்ரீயா விடணுமா? வீட்ல உக்காந்துக்கிட்டு சோம்பேறியா இருக்கிறதுக்கு அந்த புஜ்ஜி பன்னு கூட உக்காந்து சுத்துறதுக்கு மார்க்கெட்டுக்கு போய் பொருளுங்களை வாங்கிட்டு வரலாம்ல. அதுக்கு சின்னு சிரிச்சுக்கிட்டே, ஹலோ மம்மி, என்னாலலாம் இந்த வெயில்ல மார்க்கெட்டுக்கு போய் பொருளுங்களெல்லாம் வாங்கிட்டு வர முடியாது. இங்க பாருங்க, என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எனக்கு வெயிட் பண்றாங்க, நான் கிளம்புறேன், பாய். அப்படி குழந்தைங்க 3 பேருமே அவங்க அம்மாக்கள் கிட்ட திட்டு வாங்க முடியாம ஊரோட எல்லையில இருக்கிற ஒரு ஆலமரத்துக்கு கீழே போய் உக்காந்துக்கிட்டு இருந்தாங்க. அப்போ புஜ்ஜி குருவி, நம்ம அம்மா உங்களுக்கு டெய்லி காலையில நம்மள திட்டலனா அவங்களுக்கு சாப்பிட்ட சாப்பாடு ஜீரணம் ஆகல போல தெரியுது. ஆமா புஜ்ஜி, நம்ம வீட்ல நம்ம அம்மா உங்களுக்கு நம்மள பார்த்தா எப்படி தோணுதோ, யாரோ எதிரிய பாக்குற மாதிரியே பாக்குறாங்க. ஆமா ஆமா, இந்த ஊர்ல இருக்கிறவங்களுக்கு நம்மள பார்த்தா வெறும் வயித்தறிச்சல். அங்க பாத்தியா, யாரோ வராங்க, மகி ஆண்டி, லூசி ஆண்டி வந்துகிட்டு இருக்காங்க. நம்மள பார்த்து ஏதாவது சொல்லாம இங்க இருந்து போகவே மாட்டாங்க. அப்பதான் மகிக்கழுகு அங்க வந்து சிரிச்சுக்கிட்டே, என்னங்கடா டிகிரி ராஜாங்களா? உங்களுக்கு இந்த மரத்துக்கு கீழே தான் டிகிரிக்கு போஸ்டிங் கொடுத்து இங்கே வேலை போட்டு கொடுத்துருக்காங்களா? அப்போ லூசி சிரிச்சுக்கிட்டே, ஆமா மகி, இந்த ஊருக்குள்ள இவங்களுக்கு இந்த மரத்துக்கடியில தான் போஸ்டிங் போட்டு கொடுத்திருக்காங்க. இந்த ஊருக்கே இவங்க தானே ராஜாவே. புஜ்ஜி பெருமையா, லூசி ஆண்டி, ஆமா, இந்த ஊருக்கு நாங்க தான் ராஜாவுங்க. இதனால உங்களுக்கு ஏதாவது லாஸ் இருக்கா? சொல்லுங்க. படிச்சவங்களுக்கு யோசனை பெருசா தான் இருக்கும். என்ன? புஜ்ஜி கரெக்டா சொன்ன புஜ்ஜி. ஆமா, நாங்க எந்த வேலை செஞ்சாலும் பிளான் பண்ணி யோசிச்சு தான் செய்வோம். உங்கள மாதிரி வயல் வேலை எல்லாம் செய்ய மாட்டோம். மகிக்கழுகு கோவமா, போதும் போதும், நாளைக்கு மழை வந்தா உங்களோட பிளானிங் என்னன்னு நாங்களும் பார்க்கதானே போறோம். சோம்பேறிங்களா? வா லூசி, இந்த சோம்பேறிங்க கிட்ட பேசி எதுக்காக நம்ம டைம் வேஸ்ட் பண்ணோம்? மகியும் லூசியும் அவங்கள திட்டிட்டு அங்க இருந்து போயிட்டாங்க. ஆனா பசங்க 3 பேர் அவங்க சொன்னதை பெருசா எடுத்துக்காம அவங்க பாட்டுக்கு சந்தோஷமா இருந்தாங்க. இப்படியே நாட்களும் போச்சு. அந்த ஊர் வானிலையில ஒரு மாற்றம் வந்துச்சு. எப்பவுமே வெயிலோட இருந்த அந்த ஊர்ல இப்போ ஆகாயம் முழுக்க மேகமூட்டமா இருந்துச்சு. யாரோ எதிர்பார்க்காத அளவுக்கு கிராமத்துல பயங்கரமா மழை பெய்ய ஆரம்பிச்சுது. முதல் 2 நாள் சாதாரணமா பெஞ்சுக்கிட்டு இருந்த அந்த மழை 3வது நாள் ரொம்பவே அதிகமாச்சு. இடைவிடாம இடி மின்னல் சத்தத்தோட பயங்கரமா மழை பெஞ்சுக்கிட்டே இருந்துச்சு. சில நாட்களுக்கு அப்புறமா காலையில 8 மணிக்கு அந்த ஊரு இப்போ நரகமா மாறிடுச்சு. பாவம் சின்ன காக்கா ரொம்பவும் வருத்தமா, அம்மா எந்திருங்கம்மா, நம்ம ஊரு டேம் உடைஞ்சு போய் தண்ணி எல்லாம் ஊருக்குள்ள அடிச்சுக்கிட்டு வருது, எந்திரிங்கம்மா. அதை கேட்டதுமே சிச்சு காக்கா ரொம்ப பதட்டமா, என்னது
டேமே உடைஞ்சு போச்சா? அப்படின்னா ஊரு முழுக்க தண்ணி வந்துரும். ஐயையோ, நம்ம வீட்டுக்குள்ள கூட தண்ணி வந்துருமே. துணிக்குருவி வெளியில வந்து சத்தமா, ஃப்ரெண்ட்ஸ், ஊரு முழுக்க தண்ணி வந்துருச்சு. நம்ம வீட்டுக்குள்ளேயும் தண்ணி வந்துரும். சீக்கிரமா எல்லாரும் உயரமான இடத்துக்கு வந்துருங்க. சோட்டு அவனுடைய புள்ளையான பன்னு கிட்ட, பன்னு, எந்திரா, பொருளுங்களை எடுத்துக்க. தண்ணி ஃபாஸ்டா வருதா, நம்ம உயரமான இடத்துக்கு போணும். பறவைங்க எல்லாரும் அவங்க வீட்டை விட்டு வெளியில வந்தாங்க. எல்லாருமே வீட்டு மாடியில போய் நின்னுக்கிட்டு இருந்தாங்க. சின்ன பசங்களான புஜ்ஜி, பன்னு, சின்னு எல்லாருமே அவங்கவுங்க வீட்டு கூரை மேல ஏறி உக்காந்துக்கிட்டு இருந்தாங்க. ஊரை சுத்தி பயங்கரமான வெள்ளம். என்னென்ன கொஞ்ச நேரத்துல அந்த வெள்ளத்துல ஊரே முழுகிடும் அப்படிங்கிற அளவுக்கு அந்த வெள்ளம் பயங்கரமா இருந்துச்சு. புஜ்ஜி, சின்னு, அங்க பாருங்க, ஆறு மாதிரி ஆயிருக்கு நம்ம ஊரு. ஊரு முழுக்க தண்ணி தான். அப்போ புஜ்ஜி ரொம்ப பதட்டமா, ஏ பன்னு, அங்க பாத்தியா? நம்ம மாட்டு கொட்டாயில இருந்து மாடெல்லாம் கயிறை கழட்டிக்கிட்டு அந்த தண்ணியில அடிச்சுக்கிட்டு போய்கிட்டு இருக்கு. ஐயோ பாவம் அதுங்க. டேய், ஆமாண்டா, அது வாய் பேச முடியாத ஜீவங்க. அப்படியே விட்டுட்டா தண்ணிலேயே செத்துரும். பன்னு ரொம்ப பயந்து போய், என்னது, இந்த தண்ணியில இறங்கி நம்ம அந்த மாடுங்களை காப்பாத்துறதா? நம்ம இறங்குனா நம்மளே செத்துருவோம். புஜ்ஜி குருவி தைரியமா, இல்லடா பன்னு, படிச்ச நம்ம புத்தியை இப்பதான் உபயோகப்படுத்தணும். தண்ணி காத்துக்கு எந்த திசைக்கு போகுதுன்னு பாருங்க. தண்ணி எல்லாம் அங்கே பக்கத்துல இருக்கிற மலை பக்கத்துல தான் போய்கிட்டு இருக்கு. நம்ம சீக்கிரமா அந்த உயரமான மலை பகுதிக்கே போயிடணும். ஏய், ஆமாண்டா, நம்ம கிட்ட தான் படகு இருக்குல்ல. இந்த தண்ணியிலேயே படகுல போய் எப்படியாவது அந்த மாடுங்களை நம்ம காப்பாத்தியாகணும். 3 பேருமே அவங்க கிட்ட இருக்கிற பொருட்களை வச்சு, பலகையை வச்சு, சில குச்சிங்களை வச்சு ஒரு பரிசல் மாதிரி தயார் பண்ணி அந்த மாடுங்க பக்கத்துல வந்து சேர்ந்தாங்க. புஜ்ஜி அந்த மாட்டோட கழுத்துல இருக்கிற கயிறை பிடிச்சுக்கிட்டு, இங்க பாரு மாடு, பயப்படாத, நான் உன்னை காப்பாத்த தான் வந்திருக்கேன். இந்த கயிறை பிடிச்சுக்கிற, நீ தண்ணியில நீச்சல் அடிச்சுக்கிட்டே மலை பக்கம் வந்துரு. பன்னு இன்னொரு மாட்டு கிட்ட போனா, டேய் சின்னு, உன் கையில இருக்கிற கயிறை விட்டுறாதடா. விட்டா மாடு தண்ணியில முழுங்கி போயிடும். அத அந்த பலகை மேல ஏத்திக்கும். சின்னு கண்ணுக்குட்டியை காப்பாத்தினா. இந்த கண்ணுக்குட்டி பாதுகாப்பா தான் இருக்கு. சரி வாங்க, நம்ம எல்லாரும் அந்த மலை பகுதிக்கு போலாம். பசங்க 3 பேரும் ரொம்பவும் கஷ்டப்பட்டு அந்த வெள்ள நீர்ல தவச்சிக்கிட்டு இருந்த மாடுகளை, கண்ணுக்குட்டிங்களை காப்பாத்தி அந்த ஊர்ல உயரமா இருக்கிற மலைக்கு மேல அந்த கண்ணுக்குட்டியையும் மாடுகளையும் கொண்டு போய் சேர்த்தாங்க. மாடும் கண்ணுக்குட்டியும் உயிர் தப்பிச்சதுனால இப்போ சந்தோஷமா இருந்தாங்க. அந்த மாடுகளை பார்த்து பசங்க 3 பேரு கூட சந்தோஷப்பட்டாங்க. ஆனா அந்த மலைக்கு மேலிருந்து ஊரை பார்த்தவங்களுக்கு ஒரு பயங்கரமான காட்சி தெரிஞ்சது. அம்மா, அம்மா, டேய் சின்னு, அங்க பாருடா, எங்க அம்மா இருக்கிற குடிசை வீடு தண்ணியில அடிச்சுக்கிட்டு போகுது. ஐயோ, எங்க அம்மா வேற குடிசைக்குள்ள இருக்காங்க. அப்போ பன்னு ஷாக் ஆகி, ஐயோ கடவுளே, எங்க அம்மா கூட தண்ணியில அடிச்சுக்கிட்டு போறாங்க. எப்படியாவது எங்க அம்மாவை காப்பாத்தணும். சின்ன காக்கா அழுதுகிட்டே, ஐயோ, எங்க அம்மா கூட தண்ணியில அடிச்சுக்கிட்டு போறாங்க. தண்ணி வேற ரொம்ப ஃபாஸ்டா வருது. அவங்க அந்த முள்ளு பொதருக்குள்ள போய் சேர்ந்துட்டாங்கன்னா அப்படியே அவங்க செத்து போயிடுவாங்க. புஜ்ஜி குருவி கண்ணீரை தொடச்சுக்கிட்டு, அழுவாதீங்கடா, நம்ம டிகிரி படிச்சிருக்கோம். நம்ம மூளைய இப்பதான் நம்ம வேகமா உபயோகப்படுத்தணும். மரம் இருக்கிற இடத்துல தண்ணி அவ்வளவு வேகமா போகாது. நம்ம மரத்துங்களோட கொம்பியை பிடிச்சுக்கிட்டு மெதுவா தண்ணிக்குள்ள இருக்கிற நம்ம அம்மா அவங்கள காப்பாத்திடலாம். அந்த மரத்தோட கிளைங்க மூலமா நம்ம அம்மா அவங்கள நம்ம பிடிச்சிடலாம். ஆமாம் புஜ்ஜி, அங்க பெரிய பெரிய மரங்க இருக்கு. அந்த மரங்களோட கிளைங்க தண்ணிக்கு கீழே தான் இருக்கு. நம்ம அது மூலியமாவே நம்ம அம்மா அவங்கள எப்படியாவது காப்பாத்திடலாம். ஆமா ஆமா, நம்ம அம்மா அவங்கள நம்ம காப்பாத்தி தான் ஆகணும். அப்படி பசங்க 3 பேருமே அவங்க அம்மாக்களை காப்பாத்துறதுக்காக வேகமா போய்கிட்டு இருந்தாங்க. இன்னொரு பக்கம் சோட்டு கிளி, சிச்சு காக்கா, துணிக்குருவி 3 பேருமே அந்த வெள்ள நீர்ல மாட்டிக்கிட்டு தண்ணியில முழுகிக்கிட்டோம் எழுந்துச்சுக்கிட்டோம் இருந்தாங்க. எங்களை யாராவது காப்பாத்துங்க, காப்பாத்துங்க, நாங்க தண்ணியில அடிச்சுக்கிட்டு போறோம். அப்போ சோட்டு, ஐயோ, என்னால மூச்சு வாங்க முடியல. பன்னு, எங்கப்பா இருக்க? அப்பா, சின்னு, எங்கப்பா இருக்க? நான் செத்து போறேன், என்ன காப்பாத்து. புஜ்ஜி மேல நின்னு சத்தமா கத்தி, அம்மா பயப்படாதீங்க, நாங்க இங்கதான் இருக்கோம். இந்த மரத்தோட கிளைங்களை புடிச்சுக்கிட்டு தண்ணியில இறங்குறோம். நீங்க எங்க கைய கட்டியா பிடிச்சுக்குங்க. பன்னு அந்த கொடிய பிடிச்சுக்கிட்டு தொங்கிக்கிட்டே, மம்மி என் கைய பிடிச்சுக்குங்க. சோட்டு மம்மி, என் கைய கட்டியா பிடிச்சுக்குங்க. அப்போ சின்ன காக்காவும் அந்த தண்ணியில குதிச்சு
சிச்சு மம்மி, நான் உங்க பக்கத்துல தான் இருக்கேன். இந்தாங்க, இந்த கிளைய கட்டியே புடிச்சுக்குங்க. அந்த தண்ணியோட வேகம் அதிகமா இருந்து பசங்களையும் அந்த தண்ணி இழுக்கத்தான் செஞ்சது. ஆனா அவங்க உயிரை பணயமா வச்சு அந்த தண்ணியிலே நீச்சல் அடிச்சுக்கிட்டு போய் அவங்க அம்மாக்களோட உயிரை காப்பாத்துறாங்க. புஜ்ஜி துணியோட கைய போய் இறுக்கமா பிடிச்சுக்கிட்டான். அதே மாதிரி பன்னுவும் அவங்க அம்மாவை பிடிச்சுக்கிட்டான். சின்னுவும் அவங்க அம்மாவை பிடிச்சுக்கிட்டான். புஜ்ஜி அவருடைய சக்தி எல்லாத்தையுமே உபயோகம் செஞ்சு, பன்னு, சின்னு, சீக்கிரமா கயிறால மேல இழுங்க. இந்த தண்ணி ரொம்ப ஃபாஸ்டா வருது. இந்த தண்ணி வர ஸ்பீடுக்கு மறுபடியும் நம்மள தண்ணிக்குள்ளேயே இழுத்துக்கிட்டு போகுது. அப்போ பன்னு கிளி சத்தமா, இழுக்கிறேன்டா, இழுக்கிறேன். எங்க அம்மாவும் மெதுவா கையை பிடிச்சிக்கிட்டு மேல வராங்க. நான் ஃபாஸ்டா தான் இழுக்கிறேன். சின்ன காக்கா ரொம்ப டயர்டா, அப்போ எல்லாரும் மேல வந்துட்டாங்க. வாங்க, நம்ம அந்த மலை மேல போலாம். பசங்க 3 பேருமே அவங்க உயிரை பணயமா வச்சு அவங்க அம்மாக்களை காப்பாத்தி உயரமா இருக்கிற அந்த மலைக்கு மேல கூட்டிட்டு போய் உட்கார வச்சாங்க. அவங்க எல்லாரும் இப்ப ரொம்ப சேஃபா இருந்தாங்க. ஏற்கனவே அந்த இடத்துல மகிக்கழுகு அப்புறம் லூசிபுராவும் நின்னுக்கிட்டு இருந்தாங்க. அம்மாக்கள் 3 பேருமே கண்ணு திறந்து முன்னாடி பார்த்தப்போ பிள்ளைங்க 3 பேரும் தான் நின்னுக்கிட்டு இருந்தாங்க. அவங்கள பார்த்து இவங்க 3 பேரும் அழ ஆரம்பிச்சிட்டாங்க. புஜ்ஜி, என்னோட தங்கமே, இன்னைக்கு நீதாம்மா என்ன காப்பாத்திருக்க. உன்னோட புத்திசாலித்தனத்தினால தான் இன்னைக்கு நீ என்ன காப்பாத்திருக்க. எப்பவுமே உன்னை சோம்பேறின்னு சொல்லுவேன். இன்னைக்கு நீ மட்டும் இல்லைன்னா நான் செத்து போயிருப்பேன். அப்போ சோட்டு கிளி பன்னுவை பார்த்து, ஆமாண்டா பன்னு, இவ்வளவு நாளா உங்களை நாங்க சோம்பேறிங்கன்னு நினைச்சு திட்டிக்கிட்டு இருந்தோம். இன்னைக்கு நீங்க மட்டும் இல்லைன்னா நாங்க செத்து போயிருப்போம். எங்களுக்கு நீங்க தான் கடவுளே. சிச்சு காக்கா சின்னவ பார்த்து, என்னோட மகனே சின்னு, நீ எனக்கு உயிர் கொடுத்த அப்பாடா. உன்னோட புத்திசாலித்தனத்தினால இன்னைக்கு நீ எங்களை காப்பாத்திருக்க. மகிக்கழுகு பக்கத்துல வந்து, பசங்களா, எங்களையும் மன்னிச்சிடுங்க. நாங்களும் நீங்க படிச்சுட்டு வேலைக்கு போகாம சுத்திக்கிட்டு இருக்கிற சோம்பேறிங்கன்னு நினைச்சுக்கிட்டு இருந்தோம். ஆனா நீங்க படிச்ச படிப்புக்கு உங்களோட புத்தியை உபயோகப்படுத்தி பசுமாடுங்களை உங்க அம்மா உங்களை எப்படி காப்பாத்துனீங்கன்னு நாங்க பாத்துக்கிட்டு தான் இருந்தோம். எங்களை மன்னிச்சிடுங்க. ஆமா பசங்களா, எங்களை மன்னிச்சிடுங்க. எங்களோட அனுபவத்துக்கு முன்னாடி நீங்க புத்திசாலிங்கன்னு இன்னைக்கு நிரூபிச்சிட்டீங்க. புஜ்ஜி சிரிச்சுக்கிட்டே, பரவாயில்ல மகி ஆண்டி, லூசி ஆண்டி, நாங்க வேலைக்கு போகாம வீட்டுல உட்கார்ந்து இருக்கிற சோம்பேறிங்கன்னு நீங்க நினைச்சீங்க. ஆனா கஷ்டம் பிரச்சனைன்னு வந்தா அதை எப்படி எதிர்க்கணும் அப்படின்னு எங்களோட புத்திசாலித்தனம் எங்களுக்கு இன்னைக்கு காட்டி கொடுத்துருக்கு. நாங்க சோம்பேறிங்களா உக்காந்துக்கிட்டு எதுவும் யோசிச்சுக்கிட்டு இருக்கலாம். ஆனா பிரச்சனை வந்தா எப்படி எதிர்க்கணும், இந்த கிராமத்துல எப்படி சமாளிக்கணும்னு நாங்களும் யோசிச்சு வச்சிருந்தோம். சின்னு சிரிச்சுக்கிட்டே, மம்மி, அதெல்லாம் இருக்கட்டும். இனிமே காலையில எங்களை திட்டுறத நிறுத்துறீங்களா இல்லையா? சிச்சு காக்கா அதை கேட்டு சிரிச்சுக்கிட்டே, ஆஹா, என்ன ஆசைடா உனக்கு. நீ எங்களை காப்பாத்துனேன்னு காலையில உன்னை எழுப்பாம விட்டுருவேனா? நாளைக்கு காலையில இருந்து பாரு எவ்வளவு சீக்கிரம் எழுப்புறேன்னு. எல்லாரும் அதை கேட்டு சத்தமா சிரிச்சாங்க. இப்போ அந்த மலை முழுக்க அவங்க சிரிப்பு சத்தம் தான் கேட்டுக்கிட்டு இருந்துச்சு. வெள்ளம் எல்லாமே முடிஞ்சு போனதுக்கு அப்புறமா பறவைங்க எல்லாரும் இப்போ சின்ன பசங்களான புஜ்ஜி, பன்னு, சின்ன 3 பேருமே பாராட்ட ஆரம்பிச்சாங்க. இது வரைக்கும் சோம்பேறி பறவைங்க அப்படின்னு கூப்பிட்டுக்கிட்டு இருந்த அவங்க பேரை புத்திசாலி புள்ளைங்க, வீரமான புள்ளைங்கன்னு அந்த ஊச்சனங்க கூப்பிட ஆரம்பிச்சாங்க. பசங்க சோம்பேறித்தனமா இருந்தாலும் கஷ்டம்னு வரும்போது ஊர்ல இருக்கிற அத்தனை பேரோட உயிரையும் காப்பாத்துனாங்க. மலையில் மரத்தில் ஊஞ்சல் வீடு. பறவைங்களோட ஊர்ல எப்பவும் போலவே வாழ்க்கை எல்லாருக்கும் நிம்மதியா போய்கிட்டு இருந்துச்சு. பறவைங்க எல்லாரும் நல்ல உயரமான மரத்துல அவங்களுக்கு கிடைச்ச விறகு, புல்லு, இலைங்களை வச்சு வீடுங்களை கட்டிக்கிட்டாங்க. ஒரு நாள் ராத்திரி நேரம் வானிலை பயங்கரமா மாற ஆரம்பிச்சுது. பயங்கரமான புயல் காத்தோட சேர்ந்து மழை கொட்டு கொட்டுன்னு கொட்ட ஆரம்பிச்சுது. இடி மின்னல் சத்தத்துல ஊரே ரொம்பவும் அதிர்ற மாதிரி ஒரு நிலைமையில இருந்துச்சு. பாவம் வீசின காத்துக்கு சிச்சு காக்காவோட வீட்டோட மேல் கூரை பறந்து போய் தூரமா விழுந்துருச்சு. ராத்திரி முழுக்க சிச்சு சின்னு 2 பேருமே மரத்துக்கு கீழே மழையில நனைஞ்சுக்கிட்டு குளிர்ல நடுங்கிக்கிட்டு நின்னுக்கிட்டு இருந்தாங்க. பாவம் ஒருத்தங்க கட்டி பிடிச்சுக்கிட்டு உசுர காப்பாத்திக்கிட்டாங்க. அடுத்த நாள் காலையில மழை நின்னுச்சு. பறவைங்க எல்லாரும் வீட்டை விட்டு வெளியில வந்து பார்த்தா சிச்சு காக்காவோட வீட்டோட நிலைமை மோசமா இருந்துச்சு. சிச்சு காக்காவும் சின்ன காக்காவும் ராத்திரி எல்லாம் நனைஞ்சுக்கிட்டே நின்னுக்கிட்டு இருந்திருக்காங்க. ஐயோ கடவுளே, ஏன்பா எங்களை இப்படி தண்டிக்கிற? நான் எவ்வளோ கஷ்டப்பட்டு என் பையனுக்காக கட்டின ஒரே ஒரு வீடு மழைக்கு இடிஞ்சு விழுந்து போச்சு. நேத்து நைட்டு முழுக்க நானும் என் பையனும் மழைக்கு நனைஞ்சு போயிட்டோம். நாங்க என்ன தப்பு பண்ணோன்னு இந்த மாதிரி எங்களுக்கு ஒரு தண்டனை? பாருங்க, எல்லாரும் என் கஷ்டத்தை பாருங்க. அப்போ மகிக்கழுகு கிண்டல் பண்ணி சிரிச்சு,
சிச்சு, இந்த தண்டனைய உனக்கு கடவுள் கொடுக்கல, உனக்கு நீயே தண்டனைய கொடுத்துக்கிட்ட. இந்த மாதிரி வீடு கட்டுனா புயல் காத்து மழை வந்துதான் விழுணும்னு எல்லாம் ஒண்ணு இல்ல. சின்னதா ஒரு காத்தடிச்சாலே போதும் விழுந்திருக்கும். கட்டியான புல்லால கட்டுன்னு சொன்னா நீ கேட்டியா? சோட்டு கிளி கோவமா, ஆமா சிச்சு, மகி சொன்னது என்னவோ 100க்கு 100 உண்மைதானே. நீதான் ஹோட்டல் வியாபாரம் செஞ்சு பணத்தை சம்பாதிச்சு நல்லா தானே சேர்த்து வச்சிருந்த. நாங்க எல்லாரும் நல்ல புல்லால வீட்டை கட்டுனா, நீ மட்டும் ஏதோ வேலைக்கு ஆகாத புல்லுங்களை கொண்டு வந்து வீட்டை கட்டுன. நாங்க எல்லாரும் ஸ்ட்ராங்கா வீட்டை கட்டுனா, நீ சாதாரணமா கட்டி வச்ச. அதனால தானே இந்த மழைக்கு விழுந்து போச்சு. அப்போ லூசி புறா, ஆமா சோட்டு, இந்த சிச்சு கிட்ட வீட்டை கட்டும் போதே நான் முதல்லயே சொல்லிட்டேன், நீ பிஸ்னாரித்தனமா வீட்டை கட்டாத, நாங்கெல்லாம் எவ்வளோ கட்டியா நல்ல புல்லுங்களை போட்டு வீடை கட்டி இருக்குமோ அதே மாதிரி கட்டுன்னு. ஆனா இந்த சிச்சு அதிகமா காசு எதுக்காக செலவு பண்றதுன்னு பிஸ்னாரியா கொட்டுற மழையில பையனை நிக்க வைக்கிற நிலைமை வந்துருச்சு பாரு. அப்போ டொனி மட்டும் கொஞ்சம் கவலையா, சிச்சு, எல்லாரும் உன் நல்லதுக்கு தானே சொல்றாங்க, இதுக்கப்புறம் இந்த மாதிரி பிஸ்னாரியா இருக்காத. பாத்தியா, எல்லாரும் அவங்கவுங்க வீடை எவ்வளவு நல்லா கட்டிக்கிட்டு இருக்காங்க. இதுக்கப்புறமாவது காசு செலவாகுதுன்னு அதை பத்தி யோசிக்காம நல்ல புல்லால கொஞ்சம் காசு செலவு பண்ணி நல்லபடியா வீட்டை கட்டிக்கோ. அப்பதானே எல்லாரும் மாதிரி நீயும் நல்லா இருக்கலாம். சிச்சு எல்லாரும் பேசுறதை கேட்டு ரொம்பவுமே வருத்தப்பட்டா. துணி, நான் செஞ்ச தப்பு என்னன்னு நான் புரிஞ்சுக்கிட்டேன். இதுக்கப்புறமாவது நான் இந்த மாதிரி இருக்க மாட்டேன். என் பையனுக்காக நான் நல்லபடியா காசு செலவு பண்ணி வீட்டை கட்டிக்கிறேன். என் வீட்டை இழந்தது மட்டும் இல்லாம நீங்க எல்லாம் சிரிக்கிற மாதிரி நிலைமை ஆயிடுச்சு. சரி, நடந்தது என்னவோ நடந்து போச்சு. இதுக்கப்புறம் இப்படி இருக்காத. நிலைமை எப்ப என்ன ஆகும்னு தெரியல. நல்லபடியா வீட்டை கட்டிக்கோ. வா துணி, நம்ம கிளம்பல, வேலை இருக்கு. அப்படி பறவைங்க எல்லாரும் வார்த்தையால பேசி பேசி சிச்சுவோட மனசை காயப்படுத்தினாங்க. அவங்க எல்லாரும் போனதுக்கு அப்புறமா சிச்சு காக்கா குமரி குமரி அழுதுகிட்டு இருந்தா. இது எல்லாத்தையுமே தூரத்துல நின்னு துணியோட பொண்ணான புஜ்ஜியும் சோட்டுவோட பிள்ளையான பன்னவும் பாத்துக்கிட்டு இருந்தாங்க. சிச்சுவை பார்த்து அவங்களுக்கு கவலையாயிடுச்சு. அதனால அவளை சமாதானப்படுத்துறதுக்காகவே பன்னவும் புஜ்ஜியும் சிச்சு பக்கத்துல வந்து புஜ்ஜி குருவி சிச்சுவோட கைய பிடிச்சுக்கிட்டு, சிச்சு ஆண்டி, நீங்க கவலைப்படாதீங்க. எங்க அம்மா சோட்டு ஆண்டி எல்லாம் உங்களை திட்டல, நீங்க கஷ்டப்படுறீங்கன்னு அப்படி சொல்லிட்டு போறாங்க. நீங்க கவலைப்படாதீங்க, நடந்ததை எல்லாத்தையும் மறந்துருங்க. ஆமா ஆண்டி, எல்லாரும் உங்களை பிஸ்னரி அப்படின்னு தானே திட்டிட்டு போறாங்க. எல்லாரையும் விட நீங்களும் நல்லபடியா வீட்டை கட்டிக்குங்க. நீங்க நல்லபடியா வீட்டை கட்டிக்கிறதுக்கு எங்ககிட்ட ஒரு ஐடியா இருக்கு. அந்த ஐடியா படி நாங்க சொல்றோம், நீங்க அதே மாதிரி வீட்டை கட்டிக்குங்க ஆண்டி. அப்போ சிச்சு காக்கா அவ கண்ணீரை தொடச்சுக்கிட்டு, என்ன பசங்களா, நீங்க எனக்கு புத்தி சொல்ல போறீங்களா? சரி, நீங்க என்ன சொல்றீங்களோ அதை நான் கேட்டுக்கிறேன். நீங்களே சொல்லுங்க, எனக்கு என்ன போட்டு வீட்டை கட்டுறதுன்னு ஒண்ணுமே புரியல. ஆண்டி, நீங்க வீட்டை இனிமே புல்லால கட்டாதீங்க. எங்க டீச்சர் முந்தா நேத்து பாடம் பண்ணும்போது ஒரு விஷயத்த சொன்னாங்க. எல்லா மனுஷங்க கூட பெரிய பெரிய பில்டிங் கட்டுறதுக்காக, அழகா தெரியறதுக்காக மூங்கில் கம்பங்களால தான் வீடு கட்டுறாங்களாம். நீங்க ஏன் அதாலேயே வீட்டை அழகா கட்டிக்க கூடாது? ஆண்டி, மூங்கில் எவ்வளவுதான் காத்தடிச்சாலும் உடையாது, கீழே சாயாது. ஏன்னா அது ரொம்பவே ஸ்ட்ராங்கா இருக்கும் ஆண்டி. ஆமா ஆண்டி, புஜ்ஜி சொன்ன மாதிரி பக்கத்துல இருக்கிற காட்டுக்கு போய் நல்லா இருக்கிற மூங்கில் கம்பங்களை கொண்டு வாங்க. அதால அழகா ஸ்ட்ராங்கா வீட்டை கட்டிக்குங்க. எவ்வளவு ஜோரா காத்து புயலோட மழை வந்தா கூட உங்க வீட்டை ஒண்ணுமே பண்ண முடியாது ஆண்டி. அப்போ சிச்சு காக்காவோட கண்ணுல கொஞ்சம் ஆசையும் தெரிஞ்சுது. புஜ்ஜி, உண்மையா புஜ்ஜி? மூங்கில் கொம்புங்க அவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்குமா? சரி, வயசுல நீங்க சின்னவங்களா இருந்தாலும் நல்ல ஐடியா தான் கொடுத்திருக்கீங்க. நான் இப்பவே காட்டுக்கு போய் மூங்கில் கம்புங்களை கொண்டு வந்து என் பையனுக்காக ஸ்ட்ராங்கா இருக்கிற வீட கட்டுறேன். நீங்க எனக்கு ரொம்ப உதவி செஞ்சிருக்கீங்க. உங்களுக்கு ரொம்ப நன்றி. நீங்க ரொம்ப புத்திசாலியான பசங்க. அப்படி சிச்சு காக்கா சின்ன காக்கா 2 பேரும் உடனே காட்டுக்கு போனாங்க. காட்டுல மூங்கில் மரங்கள் எங்க இருக்குன்னு பார்த்து அதை வெட்டி கம்புகளா மாத்தி அதை சுமந்துக்கிட்டு அவங்க வீட்டுக்கு அவங்க எடுத்துக்கிட்டு வந்தாங்க. பல நாட்கள் கஷ்டப்பட்டு மண்ணு, மூங்கில் கொம்பு எல்லாத்தையுமே கலந்து நல்ல இறுக்கமா கட்டி அவங்க ஒரு அழகான மூங்கில் வீட்டை கட்டினாங்க. அந்த மூங்கில் வீடு
பார்க்க மட்டும் அழகா இருக்குல்ல, ஒரு யானையே வந்து மோதினாலும் கூட எதுவுமே ஆகாத அளவுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்கா அவங்க அந்த வீட்டை கட்டியிருந்தாங்க. ஒரு நாள் சின்ன காக்கா அவனுடைய வீட்டை பார்த்து ரொம்பவுமே சந்தோஷப்பட்டான். அம்மா பாத்தீங்களா, நம்ம வீடு பாக்குறதுக்கு எவ்வளவு அழகா ஸ்ட்ராங்கா எவ்வளவு நல்லா இருக்குன்னு. புஜ்ஜி பன்னு சொன்ன மாதிரி நம்ம மூங்கிலால வீட்டை கட்டிக்கிட்டோம். இனிமே எந்த மாதிரி காத்து மழை வந்தாலும் ஒன்னும் பண்ண முடியாது. சிச்சு காக்கா கொஞ்ச நேரம் யோசிச்சு பார்த்து, ஆமாண்டா பன்னு, நீ சொல்றதெல்லாம் உண்மைதான். இருந்தாலும் என் மனசுக்குள்ள ஏதோ ஒரு மூளையில ஒரு சின்ன சந்தேகம் வந்துகிட்டே இருக்குடா. சின்ன காக்கா ரொம்ப ஆச்சரியமா, சந்தேகமா என்னமா ஆச்சு? எல்லாமே நல்லா தானே போகுது. ஒண்ணு இல்லடா சின்னு, நீ கொஞ்சம் லாஜிக்கா யோசிச்சு பாரு. இந்த வீடு என்னவோ பன்னு சின்னு சொன்ன மாதிரி ஸ்ட்ராங்கா தான் கட்டியிருக்கோம். நல்ல மூங்கிலால தான் கட்டியிருக்கோம். அதெல்லாம் சரிதான். சாதாரண மழை வந்தா இந்த வீடு ஒன்னும் ஆகாது, நம்மளுக்கும் எந்த பிரச்சனையும் வராது. ஆனா புயல் காத்து மழைன்னு வந்துச்சுன்னா நம்ம வீட எங்க கட்டியிருக்கோம்? மரத்துல தானே கட்டியிருக்கோம். அந்த காத்துக்கு மரம் விழுந்தா மரத்தோட சேர்ந்து நம்ம வீடோட சேர்ந்து நம்மளும் விழுவோம்ல. அப்போ சின்ன காக்கா பயந்துகிட்டே, அம்மா ஆமாமா, நீங்க சொல்லும் போதுதான் எனக்கும் யோசனையா இருக்கு. புயல் காத்து வந்தா மரம் விழுவோம், மரத்தோட சேர்ந்து நம்மளும் விழுவோம். ஆனா இப்ப நம்ம என்னமா பண்றது? அப்போ சிச்சு காக்கா ரொம்ப உற்சாகமா, கவலைப்படாத சின்னு, உங்க அம்மாவோட மூளைக்கு ஒரு அற்புதமான யோசனை வந்திருக்கு. நம்ம மரத்து மேல வீட்டை கட்டினதுனால தானே இந்த வீடு காத்துக்கு விழுந்துரும் அப்படின்னு நம்மளுக்கு பயமா இருக்கு. இந்த வீட்டை நம்ம 2 மரங்களுக்கு நடுவுல ஊஞ்சல் மாதிரி கட்டணும். அப்படின்னா என்னதான் காத்தடிச்சாலும் நம்ம வீடு காத்துக்கு அந்த பக்கம் இந்த பக்கம் ஆடுமே தவிர எந்த காரணத்து கொண்டும் கீழேயே விழுகாது. நம்மளும் நல்ல தைரியமா வீட்டுக்குள்ள இருக்கலாம். அப்போ சின்ன காக்கா சந்தோஷமா, வாவ் அம்மா, நீங்க ஜீனியஸ். இவ்வளவு நல்லா யோசிக்கிறீங்க. வாங்க வாங்க, போய் ஆக வேண்டிய வேலையை பார்க்கலாம். 2 பேருமே மறுபடியும் காட்டுக்கு போய் அங்க கிடைக்கிற பலமான கொடிகளையும் விழுதுகளையும் எடுத்துக்கிட்டு வந்தாங்க. அத வச்சு அவங்க வீட்டோட 4 மூலையிலயுமே அந்த விழுதுகளை கட்டி அந்த மரத்திலேயே ரொம்பவும் ஸ்ட்ராங்கா இருக்கிற ஒரு கிளையில அந்த வீட்டை கட்டி வச்சுட்டாங்க. இப்போ மரத்துல வவ்வாலு தொங்குற மாதிரி தான் இருந்துச்சு அந்த வீடு. இல்ல காத்துல மிதக்குற ஒரு அழகான கூடு மாதிரி. இந்த வேலையெல்லாம் செஞ்சு முடிக்கிறதுக்குள்ள ராத்திரி நேரம் ஆச்சு. சின்னவும் சிச்சுவும் சந்தோஷமா படுத்து தூங்குனாங்க. அடுத்த நாள் காலையில மத்த பறவைங்க எல்லாரும் எழுந்திருச்சு சாப்பாடு தேடி காட்டுக்குள்ள போற நேரத்துல வழியில இருக்கிற சிச்சு காக்காவோட வீட்டை பார்த்தாங்க. சிச்சு காக்காவோட வீடு கைத்துல தொங்கிக்கிட்டு இருந்துச்சு. அத பார்த்து அவங்க எல்லாருக்குமே ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. அப்ப எல்லாரும் அத பார்த்து ரொம்பவும் கிண்டலா சிரிச்சு, துணி என்ன சிச்சுவுக்கு புத்தியே இல்லையா? வீட்ட மரத்துல தொங்குற மாதிரி கட்டி இருக்கா, இது காத்துக்கு விழுந்துராதா? அப்போ சோட்டுக்கிளி சிரிச்சுக்கிட்டே, ஆமா மகி, நீங்க சொன்ன மாதிரி நம்ம சிச்சுவுக்கு மூளையே இல்ல. வீட்ட மூங்கிலால கட்டிக்கோன்னு சொன்னா கட்டிக்கிட்டு இருக்கா, ஆனா ஊஞ்சல் மாதிரி தொங்க விட்டு இருக்கா என்ன இவ? அப்போ லூசி கிண்டலா, என்னடி சிச்சு, வாஸ்துக்காரங்களை எங்கேயாவது போய் பார்த்துட்டு வந்தியா? மரத்துல வீட்டை கட்டிக்கவேன்னு பார்த்தா ஊஞ்சல் மாதிரி வீட்டை கட்டியிருக்க. அது காத்துல ஆடும்போது உனக்கு தலை ஒண்ணும் சுத்த மாட்டேங்குதா? என்ன சிச்சு, எல்லாரும் சொல்ற மாதிரி என்ன நீ இப்படி வீட்டை கட்டியிருக்க? மரத்துல வீட்டை கட்டிக்கவேன்னு பார்த்தா ஊஞ்சல் மாதிரி வீடை கட்டியிருக்க. காத்துல வீடு அந்த பக்கம் இந்த பக்கம் அசையும் போது நீங்க கீழே விழ மாட்டீங்களா? அதெல்லாம் எடுத்துட்டு ஒழுங்கா மரத்து மேல அழகா வீட்டை கட்டிக்கோ. அப்போ சிச்சு காக்கா ரொம்பவும் தைரியமா, சிரிக்கிறீங்களா? சிரிங்க சிரிங்க, நல்லா சிரிங்க. என் வீட்டை பார்த்து பைத்தியக்காரத்தனம் அப்படின்னு தானே யோசிச்சு சிரிக்கிறீங்க. ஆனா யோசிங்க, உங்களை விட ஒரு அடி எப்பவுமே நான் முன்னாடி தான் வச்சிருப்பேன். மரத்து மேல வீட்டை கட்டிக்கிட்டா காத்து வந்து மரமோட சேர்ந்து வீடும் கீழே விழுந்துரும் அப்படின்னு தான் இந்த மாதிரி ஊஞ்சல் மாதிரி வீட்டை கட்டியிருக்கேன். காத்தடிச்சா ஊஞ்சல் மாதிரி அந்த பக்கம் இந்த பக்கம் ஆடுமே தவிர வீட்டுக்கு எந்த பிரச்சனையும் வராது. ஒரு நாள் இல்ல ஒரு நாள் நீங்க கண்டிப்பா இங்க வருவீங்க. பறவைங்க எல்லாருமே சிச்சு சொன்னத இது பைத்தியக்காரத்தனம் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருந்தாங்க. அவங்க பாட்டுக்கு அவங்க வேலைய பார்க்க போயிட்டாங்க. ஆனா நாட்களும் போச்சு. சிச்சு காக்காவும் சின்ன காக்காவும் அதே ஊஞ்சல் வீட்ல தான் வாழ்ந்துகிட்டு இருந்தாங்க. இப்படி இருக்கும்போது ஒரு நாள் ராத்திரி நேரம் பயங்கரமா காத்து வீச ஆரம்பிச்சது. இடி சத்தம் ஆகாயம் முழுக்க எதிரொலிச்சுக்கிட்டு இருந்துச்சு. மின்னலோட வெளிச்சம் கண்ணுல பட்டா கண்ணு எங்க போயிடுமோங்கிற அளவுக்கு இருந்துச்சு.
இது வரைக்கும் பறவைகளோட ஊர்ல இப்படிப்பட்ட ஒரு காத்து மழை வந்ததே இல்ல. இந்த தடவை அந்த அளவுக்கு பயங்கரமா இருந்துச்சு. ஆகாயத்துல இருக்கிற திரையே கிழிஞ்ச மாதிரி மொத்தமா தண்ணி கொட்டு கொட்டுன்னு கொட்டிக்கிட்டு இருந்துச்சு. பாவம் பறவைங்க எல்லாருமே அந்த மழைய பார்த்து பயப்பட ஆரம்பிச்சிட்டாங்க. ஐயோ, யாராவது எங்களை காப்பாத்துங்க, எங்க வீடு விழுவுற மாதிரி இருக்கு. புஜ்ஜி, அம்மா கைய கட்டியா புடிச்சுக்கம்மா, நம்ம வீடு விழுவ போகுது, நம்ம பறந்துடலாம். சோட்டு கிளி பன்னு கிளி 2 பேரும் மழையில நனைச்சுக்கிட்டு, பன்னு, அடிச்ச காத்துக்கு நம்ம வீடெல்லாம் கீழே விழுந்துருச்சுடா, நம்மளும் கீழே விழுந்துட்டோம். அம்மா கைய பலமா பிடிச்சுக்கோ, காத்துக்கு நம்ம பறந்துருவோம். மஹி பறக்க முடியாம அந்த காத்துக்கு கீழே விழுந்து, இந்த காத்துக்கு என்னோட வீடு விழுந்து போச்சு, என்னாலையும் காத்துக்கு பறக்க முடியல. இந்த மாதிரி ஒரு காத்து என் வாழ்க்கையில பார்த்ததில்லை. நம்ம ஊருக்குள்ள எந்த பறவையும் உயிரோட இருக்க முடியாது. அப்போ லூசி, இப்ப நம்மள யாரு காப்பாத்த போறாங்க? எல்லாமே நாசமா போயிடுச்சு. அந்த பயங்கரமான இருட்டுல காத்து மழையில எல்லாருடைய பார்வையும் ஒரே ஒரு வீட்டு மேலதான் போச்சு. அடிக்கிற காத்து மழைக்கு எல்லாருடைய வீடும் இடிஞ்சு விழுந்துச்சு, பறந்து போச்சு. ஆனா நம்ம சிச்சு காக்கா கட்டிருக்கிற அந்த ஊஞ்சல் வீடு மட்டும் அப்படியே ஸ்ட்ராங்கா இருந்துச்சு. என்னதான் காற்று அடிச்சாலும் மழை அடிச்சாலும் அங்க எதுவுமே நடக்கல. வீட்டுக்குள்ள சிச்சு சின்னும் 2 பேருமே ரொம்ப நிம்மதியா தான் உட்காந்துக்கிட்டு இருந்தாங்க. அவங்க 2 பேரும் இருக்கிற அந்த வீட்டுக்கு மட்டும் எதுவுமே ஆகல. இத பார்த்து மஹிகளுக்கு ரொம்பவும் ஆச்சரியப்பட்டுச்சு. அங்க பாருங்க, சிச்சுவோட வீடு அவ்வளோ புயல் காத்து அடிச்சா கூட அசையாம எவ்வளோ நல்லா நிக்குது. சிச்சு சொன்ன டெக்னிக்கு உண்மைதான். பாருங்க, அந்த காத்துல வீடை அப்படி கட்டியிருக்கிறதுனால தான் அந்த வீடே பலமா இருக்கு. சரி வாங்க, நம்ம சிச்சுவோட வீட்டுக்கு போகலாம். பறவைங்க எல்லாருமே அவங்கவுங்க குழந்தைங்கள அவங்க ரெக்கைக்கு கீழே ஒளிச்சு வச்சுக்கிட்டு பத்திரமா சிச்சு காக்காவோட வீட்டுக்கு அந்த காத்து மழையில நடந்து போனாங்க. எல்லாரும் சிச்சுவோட வீட்டு வாசல்ல நின்னுக்கிட்டு சிச்சுவோட வீட்டு கதவை தட்டி அவளை கூப்பிட்டாங்க. சிச்சு, சிச்சு, கதவை திறடி, அடிச்ச மழைக்கு எங்க வீடெல்லாம் அடிச்சுக்கிட்டு போயிடுச்சு. எங்க பசங்க குளிருக்கு நடுங்குறாங்க, கதவை திறடி. சிச்சு காக்கா கதவை திறந்துக்கிட்டு வெளியில வந்தா. வெளியில மழையில நனைஞ்சுக்கிட்டு குளிர்ல நடுங்கிக்கிட்டு பறவைங்க எல்லாருமே நின்னுக்கிட்டு இருக்கிறத பார்த்து அவளுக்கு என்னவோ ஆயிடுச்சு. அப்ப அவ எல்லாரையுமே பார்த்து, ஐயோ சோட்டு, துணி, மகி, என்ன ஆச்சு? ஏன் மழையில நனையறீங்க? சரி சரி, முதல்ல வீட்டுக்குள்ள வாங்க, மழை வேற அடிக்குது. பறவைங்க எல்லாருமே அவங்க உயிரை காப்பாத்திக்கிட்டு வேக வேகமா சிச்சு காக்காவோட வீட்டுக்குள்ள வந்தாங்க. ஆனா அங்க அதிசயம் என்னன்னா, வெளியில காத்து மழை அப்படி அடிக்குது. ஆனா அந்த காத்து மழைக்கு அந்த வீடு ஊஞ்சல்ல இருக்கிற மாதிரி அப்படியே மெதுவா அசையுதே ஒழிய உள்ள இருக்கிறவங்களுக்கு எந்த பிரச்சனையும் வரல. உள்ள அந்த சில்லுன்னு இருக்கிற காத்தும் வீசல, மழை தண்ணியும் வரல. சொல்லப்போனா கதகதப்பாவும் இருந்துச்சு. அத அவங்களால ஜீர்ணிச்சுக்கவே முடியல. அட என்ன சிச்சு, வெளிய புயல் காத்து மழை வரும்போது இந்த வீட்டுக்குள்ள மட்டும் நல்ல சூடா எதமா இருக்கு. வீடே விழுவுற மாதிரியே தெரியல. ஊஞ்சல்ல அந்த பக்கம் இந்த பக்கம் அசையும் போது நிம்மதியா தூங்கலாமான்னு தோணுதே. டோனி சிச்சு காக்காவோட கைய பிடிச்சுக்கிட்டு, சிச்சு, அன்னைக்கு உன்னோட வீட்டை பார்த்து நாங்க எல்லாருமே இவ என்ன பைத்தியக்காரி மாதிரி ஊஞ்சல் மாதிரி வீட்டை கட்டியிருக்கா அப்படின்னு எல்லாரும் உன்னை ரொம்ப கேவலப்படுத்தி அசிங்கப்படுத்தி பேசணும். ஆனா உண்மையிலேயே நீ பெரிய இன்ஜினியர். உன்னோட மூளையால நல்ல சூப்பரான வீட்டை கட்டியிருக்க. சிச்சு, அன்னைக்கு நீ பிசுனாரி அப்படி இப்படின்னு உன்னை எல்லாரும் முன்னாடியும் ரொம்ப அசிங்கப்படுத்தி பேசிட்ட. ஆனா அது எதுவுமே நீ மனசுல வச்சுக்காம இன்னைக்கு வீட்டுக்குள்ள இடம் கொடுத்திருக்க. ஆமா, இவ்வளவு அற்புதமான வீடு கட்டுறதுக்கு எப்படி யோசனை வந்துச்சு? ஆமா சிச்சு, இவ்வளவு அழகான வீட்டை கட்டிக்கிட்டா மழைக்கு பயப்பட வேண்டிய அவசியமே இல்ல. அப்போ சிச்சு காக்கா சிரிச்சுக்கிட்டே, ஐயோ எதுக்காக அப்படி சொல்றீங்க? நம்ம எல்லாரும் அக்கம் பக்கம் ஒரே ஊர்ல இருக்கிறவங்க. ஒருத்தருக்கு கஷ்டம்னு வந்தா இன்னொருத்தர் உதவி செஞ்சுதான் ஆகணும். நான் இந்த மாதிரி ஸ்ட்ராங்கா வீடு கட்டுறதுக்கு பன்னும் புஜ்ஜியோட ஐடியானாலதான் இவ்வளவு அழகான வீட்டை கட்டுனேன். மூங்கிலால வீட்டை கட்டிக்கிட்டா ஸ்ட்ராங்கா இருக்கும்னு சொன்னாங்க. என்ன, நான் கொஞ்சம் யோசிச்சு ஊஞ்சல் மாதிரி இருந்தா நல்லா இருக்கும், சேஃப்டியா இருக்கும்னு கட்டினேன். சரி, இன்னைக்கு எல்லாருமே இங்கே இருங்க. அன்னைக்கு ராத்திரி முழுக்க காத்து மழை அடிச்சுக்கிட்டே இருந்தாலும் கூட சிச்சு காக்காவோட அந்த வீட்டுல எந்த ஒரு பாதிப்பும் இல்லைங்கிறதுனால பறவைங்க எல்லாரும் சந்தோஷமா படுத்து தூங்குனாங்க. அடுத்த நாள் காலையில சூரியனும் வெளியில வந்தான். மழையும் நின்னு போச்சு. பறவைங்க எல்லாரும் ஒரு மரத்துக்கு கீழே நின்னு சிச்சு காக்கா கிட்ட பேசிக்கிட்டு இருந்தாங்க. பறவைங்களே, நேத்து நடந்த விஷயத்த பத்தி யோசிக்க போனா நம்ம எவ்வளவு ஆபத்தான நிலைமையில இருந்தோன்னு நம்மளுக்கு இன்னைக்குதான் தோணுது.
பழைய காலம் மாதிரி நம்ம குடிசை வீடெல்லாம் கட்டிக்கிட்ட வாழ முடியாது. நம்மளும் சிச்சு மாதிரி மூங்கில் கம்புங்களை கொண்டு வந்து ஊஞ்சல் மாதிரி வீட்டை கட்டிக்கலாம். அப்படி கட்டுனாதான் நம்மளும் சேஃப்டியா இருப்போம். அதுதான் நம்மளுக்கு ஸ்ரீராம ரக்ஷ. சரி மகி. சிச்சு, நாங்களும் உன்ன மாதிரியே மூங்கிலால வீட்டை கட்டுறோம். எங்களுக்கு எப்படி கட்டுறதுன்னு சொல்லி கொடு. அப்போ சிச்சு காக்கா சிரிச்சுக்கிட்டே, சரி துணி. சரி, எல்லாரும் வாங்க, நம்ம ஊரை ஸ்ட்ராங்கா நல்ல திருடமா கட்டலாம். அப்படியே அன்னையில இருந்து அந்த ஊர்ல இருக்கிற பறவைங்க எல்லாருமே சிச்சு காக்கா மாதிரியே மூங்கில் கொம்புகளை எடுத்துட்டு வந்து ஒவ்வொரு மரத்தோட கிளையிலையும் ஊஞ்சல் மாதிரி மூங்கில் வீட்டை கட்டிக்கிட்டாங்க. என்ன காத்து மழை அடிச்சாலும் சரி, அந்த மூங்கில் வீட்டுக்குள்ள இருக்கிறவங்களுக்கு எந்த பிரச்சனையும் வரல. எல்லாருமே சந்தோஷமா அவங்கவங்க ஊஞ்சல் வீட்டுல சந்தோஷமா வாழ்ந்துகிட்டு இருந்தாங்க. எப்பவுமே ஒருத்தங்க ஒண்ணு பண்றாங்கன்னா அத பார்த்து கிண்டல் பண்ணக்கூடாது. அத அவங்க யோசிச்சு பண்ணிருப்பாங்க. அதனால எப்படி பண்ணிருப்பாங்கன்னு பார்த்து அவங்க திறமையை நாம பாராட்டணும்.